பேரண்ட்ஸுமே வந்து மோஸ்டா பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை தான் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. நீ அங்க குதிக்க கூடாது, நீ அதை சாப்பிடக்கூடாது, நீ இப்படி பேசக்கூடாது, நீ அங்க போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய டோன்ஸை குழந்தைங்க கிட்ட பேசுவாங்களே தவிர்த்து என்ன அங்க செய்யணும் அப்படின்றது சொல்றதே கிடையாது. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் ஆச்சே, குழந்தைங்க செய்யற தப்பு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமே தவிர்த்து அவங்க வந்து எதை வந்து செய்யணும் அப்படின்றத பேரண்ட்ஸ் ஹைலைட் பண்றதே கிடையாது. நம்ம அது மாதிரி ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா ஓகே, நம்ம இதெல்லாம் செய்யணும்ன்றதா அவங்க மைண்ட்ல வந்துட்டு பதியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காத அப்படின்னு தான் நம்ம சொல்லுவே தவிர்த்து, சரி இப்ப தூங்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதா குழந்தைங்க வந்து யோசிப்பாங்க. எதனால வந்துட்டு அவங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்டா தூங்குறாங்க, மேபி வந்து ஸ்ட்ரெஸ்ஸால தூங்குறாங்களா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்றது நம்ம யோசிக்கணும். அதனால வந்துட்டு மார்னிங் டைம்ல எழுந்திரிச்சு ஒரு 6:30க்கு எழுந்திரிச்சு நீனும் நானும் சேர்ந்து ஒரு சின்ன வாக் போட்டு வரலாம். அந்த நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும் பத்தியா, 2 பேரும் சேர்ந்து மியூசிக் கேட்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்க பேசும்போது குழந்தைகளுக்கு வந்து அங்க மியூசிக் கேட்க பிடிக்கலாம், எனக்கு மியூசிக் பிடிக்காதுமா, நம்ம வேற ஏதாவது பண்ணலான்ற அந்த ஆப்ஷனையும் சேர்த்து சொல்லுவாங்க. அப்ப அது மாதிரி தான் வந்துட்டு நம்ம குழந்தைங்க கிட்ட வந்து அந்த தூங்குற விஷயத்த நமக்கு இல்லைன்னா வந்துட்டு நம்ம இப்படி பேசும்போது அவங்களே அம்மா நான் நிறைய தூங்குறேம்மா, எனக்கு எப்படி இதை சரி செஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான கேட்கறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன டூஸ், என்ன பண்ணணும் அப்படின்றத குழந்தைங்க கிட்ட நம்ம சொல்லி கொடுத்தோம்னா ஆப்வியஸா அந்த டவுட்ஸை எல்லாமே கம்மி ஆயிடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்துட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல